Hi everybody, it's time to learn a new idiom, and this is Malar, your English tutor from Kaizen. Never stop learning, never stop growing. So today's new idiom is don't beat about the bush. ஸோ இதை நீங்கள் நிறைய வந்து ஹாலிவுட் மூவிஸை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டோன்ட் பீட் அபவுட் த புஷ், கெட் டு த பாயிண்ட், டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ், கம் டு த பாயிண்ட், இந்த மாதிரி வந்து அவங்களோட கான்வர்சேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இடியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் வந்து யூ cannot try to understand the meaning word by word. Aboutனா என்ன, பீட்னா என்ன, புஷ்னா என்ன. பீட்னா அடிக்கிறது, புஷ்னா வந்து என்ன சொல்லுவோம், புதர், அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட் பை வேர்டாக நம்ம வந்து எடுத்து நம்ம மீனிங் பார்க்க முடியாது. இதோடைய மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் பீட் அபவுட் த புஷ், கம் டு த பாயிண்ட் அப்படின்னா சுற்றி வளைக்காத நேர விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, யூ கேன் ஐதர் யூஸ் டோன்ட் பீட் அபவுட் த புஷ் ஆர் அரவுண்ட் த புஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அபவுட் அப்படின்ற ப்ரெபோசிஷனுக்கு பதிலாக நீங்கள் அரவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ லெட்ஸ் see the example sentence. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோன்ட் பீட் அபவுட் த புஷ், கெட் டு த பாயிண்ட். என்ன விஷயம், வளவலன்னு பேசாத, என்ன விஷயம், மேட்ருக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டோன்ட் பீட் அபவுட் த புஷ், கெட் டு த பாயிண்ட். ஓகே, and the second one is this is not a time to beat around the bush. You need to let your boss know what the problem is. Okay, if something happens in your office, உங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஏதோ நடந்திருக்கு, you want to convey this matter to your boss. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, அல்லது உங்களோட கொலீக் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, and you are quite afraid to இதை வந்து நீங்கள் உங்கள் பாஸ் கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. சொன்னால் பாஸ் என்ன சொல்லுவாரோ ஏதோ அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அட் that டைம் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, this is not a time to beat around the bush. You need to let your boss know what the problem is. இது வந்து நீ சுற்றி வளைச்சு பேசுறதுக்கான நேரம் கிடையாது. டக்குன்னு வந்து உன்னோட பாஸ் கிட்ட நேராக போய் என்ன நடந்தது அப்படின்றத வந்து நீ அவர்கிட்ட வந்து சொல்லிடு, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்களே, அதுதான். இங்கே வந்து டோன்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். திஸ் இஸ் நாட் அ டைம் டு பீட் அரவுண்ட் த புஷ். ஓகே, இது சுற்றி வளைக்கிறதுக்கான நேரம் இல்லை. சுற்றி வளைக்காம நேர விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது தான் டோன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டோன்ட் beat about the bush, or you can also say don't beat around the bush. Okay, so நம்ம ஒரு நெகட்டிவ் வச்சு don't beat about the bush பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி வந்து don't இல்லாமலும் to beat around the bush வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். Okay, let's see one more example. So don't beat about the bush, come to the point, I have a lot of work to do. வளவலன்னு பேசாத, என்னன்னு சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, உன் கதையை கேட்குறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, ஸோ என்னென்னு சொல்லு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. டோன்ட் பீட் அபவுட் த புஷ், கம் டு த பாயிண்ட், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஓகே, ஐ ஹோப் ஐ டென்ட் பீட் அபவுட் த புஷ், ஸோ டைரக்ட்லி ஐ கேம் டு த பாயிண்ட். Thank you so much for watching my video, and I will meet you soon with some more interesting lesson in the next class. Till then, you take care. It's bye from Malar. See you.